விதி என்று எதுவும் கிடையாது. நமது வாழ்க்கை நமது முன்வினை பயன், நமது கர்மத்தின் விளைவு. இவ்வாறு நாமே நமது கர்மத்தை உருவாக்கிக் கொள்கிறோம் என்றால் அதை அழிக்கவும் நம்மால் முடியும் என்பது உண்மைதானே? இந்த வினைப்பயனை எப்படி அழிப்பது என்பதை மனிதகுலத்திற்கு காட்டுவதே ஞானயோகத்தின் சாரமாகும். வண்ணத்துப் புழு தன் உடலிலிருந்து சுரக்கின்ற பொருளால் தன்னை சுற்றி தானே கூடு அமைத்துக் கொண்டு அதில் தானே சிறைப்படுகிறது. அங்கேயே கிடந்தவாறு அது அழலாம், கதறலாம், ஓலமிடலாம். ஆனால் அதன் உதவிக்கு யாரும் வரமாட்டார்கள். இறுதியில் அதுவே ஞானம் பெறுகிறது, அழகிய வண்ணத்துப் பூச்சியாக வெளிவருகிறது. நமது தலைகளை பொறுத்தவரையிலும் இதே விஷயம்தான். யுகம் யுகங்களாக நாமும் பிறப்பு இறப்பு என்ற சுழலில் அகப்பட்டு வருகிறோம். இப்போது துன்பத்தை உணர்கிறோம். நாம் கட்டுண்டிருப்பதை எண்ணி அழுகிறோம். ஆனால் அழுவதாலும் புரள்வதாலும் எந்த பயனும் இல்லை. இந்த தலைகளை உடைப்பதில் நாம் முனைந்து ஈடுபட வேண்டும். எல்லா தலைகளுக்கும் முக்கிய காரணம் அறியாமை. மனிதன் இயல்பிலேயே கொடியவன் அல்ல, அவன் இயல்பிலேயே தூயவன், முற்றிலும் புனிதமானவன். ஒவ்வொரு மனிதனும் தெய்வீகமானவன். நீ காண்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இயல்பிலேயே கடவுள்தான். இந்த இயல்பு அறியாமையால் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறியாமையே நம்மை கட்டுண்டவர்கள் ஆக்குகிறது. எல்லா துன்பங்களுக்கும் அறியாமையே காரணம். எல்லா கொடுமைகளுக்கும் அறியாமையே காரணம். அறிவு உலகை நல்லதாக்குகிறது. அறிவு எல்லா துன்பங்களையும் ஒழிக்கிறது. அறிவு நம்மை சுதந்திரர்கள் ஆக்குகிறது. ஞானயோகத்தின் கருத்து இதுதான். அறிவு நம்மை சுதந்திரர்கள் ஆக்குகிறது. எந்த அறிவு? வேதியியலா, இயற்பியலா, வானியலா, பூமியியலா? அவையெல்லாம் நமக்கு சிறிது உதவுகின்றன, மிக சிறிது உதவுகின்றன. ஆனால் முக்கியமான அறிவு என்பது உங்கள் இயல்பே. உன்னை அறிந்து கொள். நீங்கள் உண்மையில் யார், உங்கள் உண்மை இயல்பு எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த எல்லையற்ற இயல்பை உங்களுக்குள் உணர வேண்டும். அப்போது தலைகளெல்லாம் நொறுங்கிவிடும்.